இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க கல்யாணத்துக்கு வர முடியாத, வீட்டுக்கு வந்தும் கொடுக்க முடியாத, என்ன சொல்லி கொடுப்பீங்களோ என் ஞாபகமா இந்த புடவைய இந்து கொடுத்துருங்க. சாரதா, ஒரு தாயை ஆசீர்வதிக்கிற மனசு உனக்கு இருந்தாலும் அதை ஏத்துக்கிற கொடுப்பன அவங்களுக்கு இல்ல. அட்லீஸ்ட் இந்த விதத்திலேயாவது இந்துவுக்கு உன்னோட ஆசீர்வாதம் கிடைக்குதுல்ல, எனக்கு எனக்கு இது போதும். என்னால போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ண முடியாது. நான் வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாசல்ல நிக்கிற, வெளியில வாடி. ஏய், ஆவல, அவருக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு அறிவு எங்க போச்சு? வயசு பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி திருட்டுத்தனமா என் புருஷனை வர வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? மீரா, மீரா, நீ தப்பு பண்ணிட்டு எதுக்கு அவளை பார்த்து கத்துற? நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால தானே அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கீங்க. ஏய், நீ ஒரு பொண்ணு தானே. இப்படி இன்னொருத்தியோட புருஷனை உன் பின்னாடி சுத்த வைக்கிறியே, உனக்கு எப்படி மனசு வருது? உனக்கு ஏன் புருஷன் தான் கண்ணுல பட்டாரா? ஆபீஸ்ங்கிற பேர்ல இப்படி வீடு கோவில் தானா, இல்ல வெளியில எங்கேயாவது போய் சுத்துறீங்களா? அப்படி கூட இருக்கலாம். இவங்க எங்க வேணாலும் போவாங்க. அன்னைக்கு கோவில்ல கண்ணுல பட்டப்பவே நான் சொன்னேன், என் புருஷன் விஷயத்துல தலையிட்டனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. அப்படி இருந்து நீ வீட்டுக்கு வர வச்சிருக்கனா உனக்கு என்னடி சொல்றது? மீரா, மரியாதையா பேசு. அவ தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றல. என்ன குரல் ஒசருது? இது அவர் வரைக்கும் போனா நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. தான் தங்கச்சி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது தெரிஞ்சா உன்னை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவார். ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னப்பல நான் உண்மைன்னு நினைச்சேன். நீங்க வர ஆபீஸ் இதுதானா? அவரு நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. அதுக்குள்ள என் புருஷனை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்க. நீ சாதாரண பொம்பளையே கிடையாது, பெரிய கைகாரி தான்.
இந்த கூத்தெல்லாம் உனக்கு தெரியாததுனாலதான் இவ்ளோ நாளா உன் கூட சந்தோஷமா இருக்காருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க வரது போறதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்ல. இந்த கூத்தெல்லாம் ரொம்ப நாளாவே நடக்குது. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி பழியெல்லாம் என் மேல சுமத்தாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வாய மூடு. நீ போய் சொன்னாலும் உன் நெத்தியில இருக்கிற அழிஞ்ச குங்குமம் போய் சொல்லாது. இதெல்லாம் ஒரு பழப்பாடி. உனக்கு கொஞ்சமாவது வெக்க இருந்ததுன்னா அவர் வரன்னு சொன்னாலும் நீ வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. வரவிடாம எப்படி இருப்பா மீரா? அதான் சொன்னல, இந்த உறவு இப்ப ஆரம்பிச்சது இல்லன்னு. உன்ன மாதிரி ஆளெல்லாம் வாய் வார்த்தையால இல்லடி. ரோட்ல இழுத்துட்டு போய் நாலு சாத்து சாத்தணும். என்ன சத்தம் போடுறீங்க? எவ்வளவு சொன்னா உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? அடியே, என் புருஷனை உன் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு எனக்கும் என் பொண்ணுங்களுக்கு அநியாயம் பண்றியா? இந்த மாதிரி ஒருத்தர் இங்க இருக்கா. இந்த காலனில இருக்கிறவங்கள என்ன பண்றீங்க? என் புருஷன் இவ வீட்டுக்கு வந்திருக்காருன்னா உங்களுக்கு என்னமா புரியல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க இல்லாமதான் இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்தோம். இப்படி வீட்டுக்கு வந்து என்னையும் சாகடிச்சு என் பசங்கள தாய் இல்லாத அனாதையா ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க.